ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம வீட்டில் மட்டன் எலும்பு சூப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு, அப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் ரெண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே போட்டுட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10 பல் வச்சுருக்கேன், அதையும் அதோட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதங்கட்டும். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சூப்புக்கு தேவையான மிக மிக முக்கியமான ஒரு ரெசிபி என்னென்னா, அரிசி களைஞ்ச தண்ணி இருக்குல்ல, அதை எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணி யூஸ் பண்ணி நீங்கள் சூப் வச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் சூப்பு. ரொம்ப உடம்புக்கும் நல்லது. அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதை பயன்படுத்தி நம்ம சூப்பு, வெஜிடபிள் சூப்பு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். காரக்குழம்பு தாளிச்சுடலாம். எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு தண்ணியை அரிசியை கழுவிட்டு நம்ம கொட்டிடணும் கீழே. 2வது தண்ணி 3வது தடவைலாம் தண்ணியை அரிசியை களைஞ்சிட்டு அதை நம்ம எடுத்து இந்த மாதிரி சூப் வைக்கிறதுக்கு சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ 4 தக்காளியை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இந்த ஸ்டேஜில் நம்ம எலும்பு எடுத்து கொட்டி அதோடய சேர்த்து நல்லா கிளறட்டும். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோட ஆட் பண்ணிக்க போகிறோம். இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாம் நல்லா கலந்து வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்க அரிசி தண்ணி இருக்குல்ல, அதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த ரெசிபிக்கு நம்ம ஒரு மிக மிக சீக்ரெட்டான ஒரு பொடி சொல்ல போகிறேன். அதை போட்டு நீங்கள் சூப்பை செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். இப்போ இதெல்லாமே போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசி களைஞ்ச தண்ணி தான் நான் இன்றைக்கி சேர்க்க போகிறேன். அதையும் பாருங்கள் ஆட் பண்ணி வச்சுட்டேன். எல்லாமே சேர்த்து உப்பு செக் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு குக்கரில் 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 6 விசில் விட்டு எடுத்துட்டதுக்கப்புறம் இந்த குக்கரில் நான் சொன்ன சீக்ரெட் பொடி சேர்க்க போகிறீங்க. இப்போ 2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அந்த பவுடரை நம்ம இதோடு சேர்த்து ஆட் பண்ணி சூப் வச்சு பாருங்கள். மட்டன் சூப் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம கடைகளில் வாங்குகிற சூப்பு மாதிரியே நம்மளுக்கு வந்துடும். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.